வட மாநிலங்கள்லையும் தென் மாநிலங்கள்லையுமே பாஜகவிற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? இந்த களம் மோடிக்கு சாதகமானதாக இருந்திருந்தால் மோடி இவ்வளவு வகுப்புவாத பேச்சுக்களை தொடர்ந்து பேசி இருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. இஸ்லாமியராக இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பிற்படுத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய முன்னுரிமையை அளிக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை, பொறுப்பு. எரும மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க, மங்களசூத்ராவை பிடிங்கி கொடுத்துருவாங்க, ஹெட்ஃபோன் 2 போட்டிருந்தா ஒரு காதில் இருக்கிற ஹெட்ஃபோன் இன்னொருத்தர் கொடுத்துருவாங்கன்ற அளவுக்கு ஏன் போறாரு அப்படின்னா அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அவ்வளவு நம்பத்தகுந்ததாக இல்லை. ராமர் கோயில் கட்டிட்டாங்கன்றதுனால அங்க ஓட்டு அப்படி சாரசாரையா போய் ஓட்ட கொட்ட போறாங்க மக்கள், அப்படி எல்லாம் இல்லை. ராமர் கோயில் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்களாக சொல்லாத வரைக்கும் மக்கள் அதை பற்றி எந்த கவலையும் கொண்டவர்களாக இல்லை. பத்து பேரை நீங்க சர்வே பண்ணீங்க அப்படின்னா 10 பேர்ல 4 பேர் பிஜேபி ஆதரவாளர் இருப்பாங்க, 4 பேர் காங்கிரஸ் ஆதரவாளர் இருப்பாங்க, 2 பேர் ஆம் ஆத்மி ஆதரவாளர் உள்ள இருக்கிறாங்க. அப்போ ஒரு மிக்சடான ஒப்பீனியன். ஏன்னா மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்னா ஓட்டு போட போகும்போது ஒரு சேஃப் ஹார்ஸ் யாரு அப்படின்றதுதான். எந்த குதிரை பந்தயம் அடிக்கும் அந்த குதிரை கட்டிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். ராகுல் காந்தி பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்களுக்கு கிடைத்திருக்கும் வரவேற்பும் மோடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேச்சு வரவேற்பும் ரெண்டையும் எடுத்து பார்த்தா ராகுல் காந்தி மலையாகவும் மோடி மடுவாகவும் இருக்கிறார். மோடி பதவியை தக்க வைத்துக் கொண்டிருப்பதை RSS விரும்பவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தொடர்ந்து உலாவிக் கொண்டே இருக்கிறது. மோடிக்கும் RSSக்கும் டக் ஆஃப் வந்துருச்சு. எல்லா இடங்களிலும் தத்துவ அடிப்படையும் செயல்பாட்டு அடிப்படையிலும் பிஜேபியும் RSSம் மோடியும் RSSம் ஒன்றாகவே தான் இருந்திருக்கிறார்கள். பனைமரத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து. காங்கிரஸுக்கு ஒரு நோட்டீஸ், இங்க ஒரு நோட்டீஸ். மொட்டை கடிதாசி போடுற மாதிரி கட்சி தலைவருக்கு கடிதம் போடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் ஏதாவது பதில் சொல்லுதா அப்படின்னா பதிலே கிடையாது. ஜெயலலிதாவுக்குள் ஒரு சாப்ட் இந்துத்துவ பார்வை இருந்ததா அப்படின்னா இருந்தது. ஆனா அந்த பார்வையை அவர் சரி செய்து கொள்வதற்கு தயாராக இருந்தார். பிஜேபி இங்கு வளர்த்தெடுப்பதற்கு ஜெயலலிதா ஒரு முக்கியமான எதிர்முகாமை உருவாக்கி இருந்தார். மோடியா லேடியா அப்படின்ற கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார். ஜெயலலிதா தனியார் இருந்தா ஜெயிச்சிருக்க முடியாது. அப்ப அவருக்கு பின்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு திராவிட சித்தாந்த அடிப்படையிலான மக்கள் கூட்டம் இருக்கிறது. ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவரா ப்ரொஜெக்ட் பண்றதன் மூலமா அதிமுகவை ஒரு இந்துத்துவ கட்சியாக தொண்டர்களை நம்ப வைத்து ஓட்ட பிடுங்கிறது அப்படின்ற அந்த அஜெண்டாவை அவங்க செயல்படுத்த பாக்குறாங்க. கடந்த முறை 52 தொகுதிகள் எடுத்திருக்காங்க. இந்த முறை வாய்ப்பு இருக்காது. இல்ல, இந்த முறை நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு, கேரளாவில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மொத்தமாக சேர்த்து 10 to 15 தொகுதிகள் வந்தால் பெரிய. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகேஷ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் தோழர் இந்திரகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 6 கட்ட வாக்குப்பதிவு நிறைவேற்றிருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி ஃபைனல் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு இருக்கிறது. இந்த 4 கட்டத்திலே நாங்கள் இத்தனை தொகுதிகள் ஜெயிச்சிட்டோம், 5 கட்டத்திலே நாங்கள் பெரும்பான்மைக்கு தேவையான 310 தாண்டிட்டோம், காங்கிரஸ் இதற்கு பிறகு தேடி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை அமித்ஷா உட்பட மூத்த தலைவர்கள், பாஜக மூத்த தலைவர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஹரியானாலாம் போயிட்டு வந்திருந்தீங்க, மக்களுடைய மனங்களை பார்த்துட்டு இருந்தீங்க. வட மாநிலங்கள்லையும் தென் மாநிலங்கள்லையுமே பாஜகவிற்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? கடந்த முறையை காட்டிலும் 303 தொகுதிகளுக்கு மேலே அவங்க பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொல்கிற மாதிரி? இல்லை, கடந்த முறை அவர்கள் பெற்ற அந்த எண்ணிக்கை அப்படின்றது அவங்களுடைய தி மோஸ்ட் சேச்சுரேஷன் பாயிண்ட். அதற்கு மேலே அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்றது தான் பரக்கல பிரபாகர்லேருந்து யோகேந்திர யாதவ்லேருந்து பலரும் சொல்லக்கூடிய கருத்து. இதில் பிரசாந்த் கிஷோர் மட்டும்தான்
அந்த எண்ணிக்கை மறுபடியும் ரிட்டைன் ஆக வாய்ப்பு இருக்குது, 300க்கு மேலே அவங்க போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. பட் அவரும் கரண் தாப்பர் கொடுத்த அந்த பேட்டியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறார். அவருடைய ஸ்டாண்ட் வந்து மாற்றி மாற்றி எடுக்கப்படுகிறது. அப்போ அவர் வந்து வெறுமன பிஜேபிக்கான ஒரு வாத்திய கருவியாக ஊடகங்களில் வந்து தொடர்ந்து கருத்தை சொல்லுகிறார்ன்றதை தாண்டி அவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பொய்யாக கடந்த காலங்களில் போயிருக்கிறது. அது பிஜேபிக்கு ஆதரவான குரலாகவே எல்லா நேரங்களிலும் ஒலிப்பதாக இருந்திருக்கிறது அப்படின்றது மட்டும்தான். அப்போ மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், களம் என்னவா இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த களம் மோடிக்கு சாதகமானதாக இருந்திருந்தால் மோடி வந்து இவ்வளவு வகுப்புவாத பேச்சுக்களை வந்து தொடர்ந்து பேசி இருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் போது என்ன பேசுறாரு, விக்ஷித் பாரத்ன்னு பேசுறாரு. அப்பையும் பொய் தான் சொன்னாரு. நான் தான் எல்லா திட்டத்துக்கும் பணம் கொடுக்கறது நான் தான் அப்படின்னு பேசினாரு. தமிழ்நாடு அரசு வந்து பல திட்டங்களை முடக்குது அப்படின்னு பேசினாரு. பட் ஆனால் அது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவாவோ அல்லது வந்து பொலிட்டிக்கலாவோ இருந்தது. ஆனால் அதை தாண்டி இரண்டாம் கட்ட தேர்தலுக்குள் நுழையும் போது அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வேறு ஒரு கட்டத்தை நோக்கி நகர தொடங்குது. என்ன நகருது அப்படின்னா, இந்துக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் பிரிக்க போறாங்க அப்படின்னு. இந்துக்கள் அப்படின்றத பயன்படுத்தினா அது தப்பா இருக்கும், பொய்யா இருக்கும்ன்றதுனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்களுடைய இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்கள் பறிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த நாட்டின் அதிகாரத்தில் பங்கு இருக்கிறது. அவங்க இஸ்லாமியராக இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பிற்படுத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய முன்னுரிமையை அளிக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை, பொறுப்பு. அது இஸ்லாமியர்கள் என்று அல்ல. நாளைக்கு வேறு ஒரு சமூக பின்னணியை கொண்டவர்கள் அந்த சமூக பின்னணியின் காரணமாக ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அதற்கான உரிய பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆண்கள் எல்லோரும் அதிகமாக வேலைக்கு போய் கொண்டிருந்த ஒரு சூழல்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு வரும்போது ஆம்பளைங்க வேலையை பூரா பிடிங்கி பெண்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகண்டா ஆரம்பிச்சது இல்லையா, அதனுடைய ஒரு எலிட் வெர்ஷனாக தான் பிரதமர் மோடி இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பேச்சு ஏன் மாற்றம் அடைந்தது? எரும மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க, மங்களசூத்ராவை பிடிங்கி கொடுத்துருவாங்க, ஹெட்ஃபோன் 2 போட்டிருந்தா ஒரு காதில் இருக்கிற ஹெட்ஃபோன் அத்து இன்னொருத்தர் கொடுத்துருவாங்கன்ற அளவுக்கு ஏன் போறாரு அப்படின்னா, அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அவ்வளவு நம்ப தகுந்ததாக இல்லை. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலிங் முடியும் போதும் ஒன்றும் இல்லை, நம்ம எலெக்ஷன் கான்டக்ட் ரூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கும் எனக்கும் மற்ற கட்சிகளுக்கு தான் பொருந்தும். ஆனால் உளவுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குது. அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இது எதுவுமே அவங்களுக்கு பொருந்தாது. ஆர்பி ஆக்டின் கீழே எதுவுமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்நேரம் பார்த்தாலும் இந்த மோடிக்கு ஆதரவாக அல்லது எதிராக மக்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது. எந்த அரசாக இருந்தாலும் அப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ உளவுத்துறையின் மூலமாக இவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த சர்வேக்கள் ரொம்ப ஆபத்தானதாக தெரிகிறது. ஆட்சி அதிகாரத்தில் நாம் நீடிப்போமா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படின்றதுனாலதான் எப்படியாவது ஒரு அட்மோஸ்ட் போலரைசேஷனை நிகழ்த்திடணும் அப்படின்னு துடிக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். கூடுதலாக இது களத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா, பஞ்சாப்லயா இருக்கட்டும், ஹரியானாவிலயா இருக்கட்டும், டெல்லியிலயா இருக்கட்டும், நான் போய் வந்த மாநிலங்கள்ல ஹரியானாவில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே பிஜேபி வந்து பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற போகிறதுன்னு தான் நிறைய கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நமக்குமே எப்படியான ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னா, ராமர் கோயில் கட்டிட்டாங்க, ராமர் கோயில் கட்டிட்டாங்கன்றதுனால அங்கே வந்து ஓட்டை அப்படி சாரசாரையா போய் ஓட்டை கொட்ட போறாங்க மக்கள், அப்படியெல்லாம் இல்லை. ராமர் கோயில் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்களாக சொல்லாத வரைக்கும் மக்கள் அதை பற்றி எந்த கவலையும் கொண்டவர்களாக இல்லை. நம்ம போய் ராமர் கோயில் கட்டி இருக்கிறாரே உங்க ஓட்டு அவருக்கு இல்லையான்னு கேட்டோம்னா, கோயில் கட்டி இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க, என் வேலைக்கு தானே எனக்கு காசு, நான் இன்னைக்கு ரிக்ஷா ஓட்டினா தானே எனக்கு கூலி, அந்த காசை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா தானே எனக்கு சோறு, கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு காசு கிடைக்குமா இல்லை வீட்டில் பொங்குறதுக்கு சோறு தான் கிடைக்குமா, என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் சாமி, ஏன் தேவையில்லாம வேலை பார்க்குறீங்க அப்படின்னு தேவையில்லாம கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. இது வந்து யாரோ ஒருத்தர் சொல்ற, இதெல்லாம் வட மாநிலங்கள்ல, இது வந்து ஒருத்தர் சொல்ற தகவல் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய 10 பேரை நீங்க சர்வே பண்ணீங்க அப்படின்னா 10 பேர்ல 4 பேர் பிஜேபி ஆதரவாளர் இருப்பாங்க, 4 பேர் காங்கிரஸ் ஆதரவாளர் இருப்பாங்க, 2 பேர் ஆம் ஆத்மி ஆதரவாளர் உள்ள இருக்கிறாங்க. அப்போ ஒரு மிக்சடான ஒப்பீனியன். எப்படி தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சிக்குமான ஆதரவு எதிர்ப்பு, திமுக அதிமுக ஒரு மிக்சடான ஒப்பீனியன் இருக்கோ, அதே போலதான் வடக்கிலேயும் எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்குமான ஒரு மிக்சடு ஒப்பீனியன் மக்களிடம் இருக்கிறது. அது இல்லை அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யார் மூலமா அப்படின்னா, இவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய வெகுஜன ஊடகங்களின் மூலமாக. மோடியினுடைய மிகப்பெரிய பிரச்சார வாகனம் அப்படின்றது இந்த மீடியா தான். நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா தெரியும், நேத்துக்குள்ள அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு 40 இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாருன்னு.
இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, 60 இன்டர்வியூ கொடுத்துட்டாங்கன்றாங்க. எவ்வளவு இன்டர்வியூ கொடுத்தாருன்னு அவருக்கே தெரியல, அவ்வளவு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்ப உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்வியூ ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுல பாரம்பரிய உடையில. ஆமா, இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு இந்திரகுமார் ஆகிய நானும் நீங்களும் ஒரு இன்டர்வியூக்கு உட்கார்றது அப்படின்னா 2 நாள் நம்ம போன்ல கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னைக்கு உட்காரலான்றதை பேசி, இப்ப இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், ஆரம்பிச்சதுக்கு பிறகு 1 மணி நேரம், ஒரு நாள்ல அரை நாள் வந்து இந்த இன்டர்வியூல நம்ம முடிச்சிடறோம். அதற்கடுத்து நம்ம வேற வேலை பார்க்க போறோம். இப்போ மோடி அப்படின்னா நீங்க வந்து காபந்து பிரதமரா இருக்கீங்க, நாடு முழுக்க சுத்தி பிரச்சாரம் பண்றதா சொல்றீங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளவு இன்டர்வியூ கொடுக்க நேரம் கிடைக்குது அப்படின்றதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. நேரம் இதுக்கு முன்னாடியும் கிடைக்கலையே, இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கிடைக்கலையே. இதுக்கு முன்னாடி அவர் கூடுதலா ஒரு உருட்டு போடுறாரு. என்ன போடுறாரு, இந்தியா டுடேல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன சொல்றாரு, நீங்க கேட்டு நான் மறுத்ததே இல்லையே, நீங்க இன்டர்வியூ கேட்டு நான் மறுத்ததே இல்லை, நீங்க தான் என்கிட்ட கேட்காம இருந்தீங்களே தவிர நான் உங்களுக்கு கொடுக்காம இல்லைன்ற அளவுக்கு அவர் வந்து போறாரு. மைக்க நீட்னாலே ஓ மை காட் அப்படின்னு தெரிச்சு ஓடுனதை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ அப்படி ஓட்டம் எடுத்தவர் வந்து ஊடகங்களை பார்த்து எல்லாரும் பயஸ்டா இருக்கிறாங்க, அதனால நான் பிரஸ் மீட் வைக்கிறது இல்லை, பயஸ்டா இருக்கிறாங்க அதனால பிரஸ் மீட் வைக்கிறது இல்லை. ரெண்டுமே உண்மை. இவர் பிரஸ் மீட் வைக்காதது உண்மை, பயஸ்டா இருக்கிறாங்கன்றது உண்மை. யாருக்கு பயஸ்டா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் பிரச்சனையாவே இருக்கு. இவருக்கு முழுக்க ஆதரவான ஊடகங்களாக, இவரை எதிர்கேள்வியே கேட்காத ஊடகங்களா, எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ என்னையவே கூட்டு போய் மோடி இன்டர்வியூ எடுக்க சொன்னாலும் அந்த இடத்துல எதிர்கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது ஸ்கிரிப்டட் இன்டர்வியூவாக தான் எடுக்க முடியும். நான் கேள்வியை கொடுத்து அதுக்கான பதிலை வந்து காதை கொடுத்து கேட்டுட்டு மட்டும்தான் வர முடியுமே தவிர எதிர்கேள்வி கேட்க இடம் இருக்காது. ஆனால் அந்த எதிர்கேள்வி கேட்பதற்கான இடம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்த ஊடகம் அந்த இன்டர்வியூவை முடிச்சதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன பொய் என்னன்றதை பகுப்பாய்வு செய்து வெளியிடுவதற்கான இடமும் தேவையும் அந்த ஊடகங்களிடம் இருந்திருக்க வேண்டும். அது இல்லாமல் போயிருக்கு. அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஆபத்து. அதனாலதான் சொல்றேன், மோடியினுடைய மிகப்பெரிய பிரச்சார வாகனம் அப்படின்றது இந்த ஊடகங்கள் தான். ஊடகங்களின் மூலமாக அந்த மக்களிடம் மோடிக்கு எதிரான வாக்குகளே கிடையாது என்கின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து திணித்து, அப்ப நம்ம மோடிக்கு ஓட்டு போடுறதுதான் சேஃப் போல. ஏன்னா மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்னா, ஓட்டு போட போகும்போது ஒரு சேஃப் ஹார்ஸ் யாரு அப்படின்றதுதான். எந்த குதிரை பந்தயம் அடிக்கும் அந்த குதிரை கட்டிட்டு போயிடலாம், அவ்வளவுதான், எதுக்கு தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு, அப்படி மக்களினுடைய மனநிலை எப்போதும் ஊடகங்கள் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களை எலெக்ஷன் பிரச்சார நேரத்தில் எடுத்திருக்காங்க. இந்தியா கூட்டணி தலைவர்களை எடுப்பதற்கு அவங்க முன் வரல அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க். அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க, மல்லிகார்ஜுன கார்கேவை ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. நேற்று அண்ணாமலை அவர்களே சொன்னார் 40 பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு. பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கொடுத்த இடத்தை தேசிய ஊடகங்கள் ஏன் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதையும் இல்லை. இந்தியா கூட்டணி தலைவர்கள் முதல்ல பேட்டி கொடுக்கறது அப்படின்றத தாண்டி அவங்க பிரஸ்ஸை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து 2-3 ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ் பேசினாலும் கூட ரொம்ப இன்ப்ராம்ப்டா டக்குன்னு ராஜ்தீப் சர்தேசாய் ஒரு மைக்கை கொடுக்குறாரு, இங்கிலீஷ்ல தான் கேள்வி கேட்கிறாரு. அதை புரிந்து கொண்டு அவர் அந்நேரத்துல என்ன தோன்றுகிறதோ அதை அவர் பதிலா சொல்றாரு. அப்ப பிரஸ்ஸை சந்திக்கிறது அப்படின்றத இவங்க தவிர்க்கல. அப்புறம் பிரஸ் மீட் பண்றது, பத்திரிகையாளர்களை சந்திப்பது அப்படின்றத வந்து எப்போதுமே ஒரு வழக்கமாகவே இவர்கள் எல்லோரும் வைத்திருக்கிறார்கள். அப்ப தனிப்பட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்து நம்ம போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மத்தியில இந்த உண்மையிலே வேலை பார்க்குற ஒருத்தனால இன்டர்வியூ கொடுக்க முடியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு வேட்பாளர் தீவிரமா ஃபீல்ட்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா அவர் தனித்தனியா உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கான நேரம் அவர்கிட்ட இருக்காது. ஆனா அதை தாண்டி இந்த ஊடகங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா அல்லது ஒளிபரப்புவதற்கு அவர்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அங்கதான் பெரிய கேள்விக்குறி. இந்த ஏஎன்ஐ மாதிரியான ஊடகங்கள், பிடிஐ மாதிரியான இவங்கெல்லாம் வந்து நியூஸ் சோர்சஸை வந்து எல்லா இடங்களையும் வச்சிருக்கிறாங்க. இவங்க மூலமா தான் பலருக்கும் பல செய்திகளும் போய் சேருது. இப்போ இவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நியூஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா, திமுக கார்ட்ட ஒரு பைட்டு, ஏடிஎம்கே கார்ட்ட ஒரு பைட்டு, காங்கிரஸ் கார்ட்ட ஒரு பைட்டு, இதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் ஏஜென்சிக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க பிரித்து யார் யாருக்கெல்லாம் இது தேவையோ அவங்களுக்கு அந்த சோர்சஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்படி எடுப்பவர்கள் காங்கிரஸின் முக்கியமான தலைவர்களை சரியா ஃபோக்கஸ் பண்ணி போய் எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படின்றது தான் யதார்த்தம். ஏன் அப்படின்னா எடுத்தாலும் ஒளிபரப்ப முடியாது. ஒளிபரப்பினால் அந்த சேனல் பிளாக் அவுட் ஆகும். பிளாக் அவுட் ஆனா திருப்பி கோர்ட்டுக்கு போய் கேஸை சந்திக்க வேண்டியது வரும். கேஸை சந்திச்சா அவுட் ஆஃப் த கோர்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து பெரிய நெருக்கடியை உருவாக்கி தருவார்கள். நம்மளை வந்து லிஸ்ட் பண்ண மாட்டாங்க சேனல் ஆர்டர்ல அப்படின்னு பல நெருக்கடிகள் இருக்கு ஊடகங்களுக்கு.
அதோட சேர்த்து தான் இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய ஊடக வெளிச்சம் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. இதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான போக்கு சமூக வலைதளங்கள். சமூக வலைதளங்கள்ல கடந்த 4 மாதங்கள்ல நீங்க கூகுள் ட்ரெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, யூடியூப் அனாலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, ராகுல் காந்தி பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்களுக்கு கிடைத்திருக்கும் வரவேற்பும் மோடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேச்சின் வரவேற்பும் ரெண்டையும் எடுத்து பார்த்தா ராகுல் காந்தி மலையாகவும் மோடி மடுவாகவும் இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய வித்தியாசத்தை பார்க்க. காலையில கூட படிச்சிருப்பீங்க நீங்க, ஹிந்துல இருந்து எல்லா நாளிதழ்கள்லயும் வந்திருக்கு, பிரதமர் மோடிக்கு ஈக்குவலான தலைவர் கிடையாது ராகுல் காந்தின்னு RSS மூத்த தலைவர் சொல்லியிருக்காரு. இல்ல RSS வேற என்ன சொல்லும், மோகன் பகவத் வேற என்ன சொல்லுவாரு? இவ்வளவு நாட்களாக மௌனம் காத்த RSS இன்னைக்குதான் வாய் திறந்து பேசியிருக்காங்க. இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஒரு குழப்பமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பொதுவாகவே என்ன ஒரு ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா, மோடி பதவியை தக்க வைத்துக் கொண்டிருப்பதை RSS விரும்பவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தொடர்ந்து உலாவிக் கொண்டே இருக்கிறது. மோடிக்கும் RSSக்கும் டகாஃபார் வந்துருச்சு, மோடிக்கு RSS ஆதரவா வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து உலாவுது. இது எதற்காக உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, இது உருவாகுதுன்னு நான் நம்பல, இது உருவாக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மோடி RSSோடு நெருக்கமானவர் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தால் மோடி OBC என்று பெரிய பேசிக்கிட முடியாது. அப்ப மோடிக்கு ஆதரவாக ஒரு விஷயம் சமூகத்துல நடக்கணும்னா மோடிக்கு ஒரு OBCன்ற பிம்பம் தேவை. OBCன்ற பிம்பத்தை எப்படி கொடுப்பது? ஒண்ணு OBCக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு நீங்க 10 வருஷத்துல வேலை பார்த்துருக்கணும். அப்படி எதுவும் நடக்கல. அப்ப மோடியை எப்படியாவது OBC தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணுன்றதுக்காக சரி நீ ஒரு ஆன்டி பிராமின் சென்டிமெண்ட்ல விளையாண்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு RSSக்கு எதிரானவரை போல அவரை தோற்றமளிக்க செய்வது அப்படின்றது ஒரு அஜெண்டாவாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம், RSSக்கும் மோடிக்கும் பஞ்சாயத்து ஓடுது, இவருக்கு அவங்களுக்கும் டகாஃபார் ஓடுது, எல்லாம் சரி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ரியல் டேர்ம்ஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. இவங்க செயல் திட்டம் எதையாவது ஒரு செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரா? 370 அபராகேஷன் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரா? காஷ்மீருக்கான சிறப்புரிமை அதுதான். இப்போ ராமர் கோயில் கட்டுவது அதை செய்ய மாட்டேன்னு இவர் மறுத்தாரா? இவரே முன்னின்று போயில செஞ்சுட்டு வந்தாரு. அப்போ பிஜேபி அடுத்து பொது சிவில் சட்டம் ஏற்கனவே RSSனுடைய அஜெண்டாக்கள்ல மிச்சம் இருப்பது அது ஒண்ணுதான். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்தியா ஒரு இந்து நாடாக அறிவித்து விடலாம் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இதை மோடி கூடாது அல்லது இது செய்ய முடியாது அப்படின்னு மறுத்து இருக்கிறாரா? கிடையாது. அப்ப எல்லா இடங்களிலும் தத்துவ அடிப்படையும் செயல்பாட்டு அடிப்படையிலும் பிஜேபியும் RSSும் மோடியும் RSSும் ஒன்றாகவே தான் இருந்திருக்கிறார்கள். இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த போட்டி அல்லது சண்டை அப்படின்னு சொல்லப்படுவது இந்த அஜெண்டாவை எப்படி நிறைவேற்றுவது அப்படின்ற அந்த வழிமுறைகளில் வேண்டுமானால் பேச்சுவார்த்தை இருக்கலாமே தவிர என்ன எண்ட் ரிசல்ட் அப்படின்றதுல 2 பேருக்கும் மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. மோடிக்கும் RSSக்கும் சண்டை என்று இவர்கள் கட்டிவிட்டிருக்கக்கூடிய கதை என்பது கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கலாம். ஆனால் யதார்த்தத்தில் 2 பேரும் ஒருவர் நிழலாகவே செயல்பட்டிருக்கிறார்கள். நேற்று கூட பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்துல பேசும்போது சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் இடஒதுக்கீட்டை சாதி வாரியான இடஒதுக்கீடு கொடுப்பதற்காகவே அரசியல் சாசனத்தை மாற்றி விடுவாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு. இதற்கு முன்பாக தான் சில தினங்களுக்கு முன்பு தான் தேர்தல் ஆணையம் இரு தரப்பிற்குமே நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. மதம் சார்ந்து பேசக்கூடாது, மதம் சார்ந்து நாட்டை பிளவுபடுத்துற மாதிரி எல்லாம் தென்னாடு வடநாடுன்னு கூட பிரதமர் மோடி அவர்கள் பேசிட்டார். ஆனால் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி பேசினது அரசியல் சாசனத்தை முன் வச்சு ஒரு பேச்சு. இங்க ஒரு நோட்டீஸ் அங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பினாங்க. அதையும் தாண்டி மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் அரசியல் சாசனத்தை வச்சு பேசியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்குமா தேர்தல் ஆணையம்? இல்ல, தேர்தல் ஆணையம் முதல்ல நோட்டீஸ் அனுப்புனதே பஞ்சாயத்து தானே. நீங்க நோட்டீஸை யாரு மனுதாரரோ அவங்களுக்கு அனுப்பணும். யாரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்களோ அல்லது யாரு பஞ்சாயத்தை உருவாக்குறாங்களோ அவங்கள்ட்ட நோட்டீஸை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் பொதுவா கட்சி தலைவருக்கு கொடுத்துட்றேன் அவங்க பார்த்து வழி நடத்துவாங்க அப்படின்னா நீ வழிகாட்டுதல்களை ஒரு தடவை கொடுக்கலாம், 2 தடவை கொடுக்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுறீங்க. ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் எண்டுக்கு வந்துட்டோமே. எலெக்ஷன் எண்டுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் அந்த ப்ராசஸ் நான் சொல்றேன். எலெக்ஷன் தொடக்கத்திலேயே நீங்க என்ன பண்றீங்க? ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுறீங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்ல என்ன பண்ணுவீங்க? எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் கூட்டு வச்சு அல்லது பிரதிநிதிகளை கூட்டு வச்சு இதுதான் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், இதை எப்படி பின்பற்ற போறோம், இதுக்கு என்ன நடைமுறை, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் கலந்தாலோசிப்பீங்க. இதெல்லாம் செஞ்சதற்கு பிறகு ஒருத்தர் பேசுறாரு, சரி ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்கறதுக்கு நீங்க அவருக்கு ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி ஒரு நோட்டீஸை கேட்டா என்ன பண்ணுது இந்த தேர்தல் ஆணையம்? யாரு எங்க எதை பேசுனாங்கன்ற குறிப்பே இல்லாம ஜேபி நட்டாவுக்கு ஒரு மொட்டை கடிதாசி கொடுக்குறாங்க.
இந்த மொட்டை கடிதாசியால என்ன சார் பிரயோஜனம்னு கேட்டோம்னா, சரி இதுதான் பிரச்சனையா, ரெண்டாவது இன்னொரு கடிதம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6வது கட்ட தேர்தல் வரும்போது இன்னொரு கடிதம் ஒன்றை வந்து, அதுவும் எப்படின்னா பனைமரத்துல ஒரு குத்து தென்னை மரத்துல ஒரு குத்து, காங்கிரஸுக்கு ஒரு நோட்டீஸ் இங்க ஒரு நோட்டீஸ். என்ன ராகுல் பேசுனதுல பிரச்சனையா, கொடுங்க ராகுலுக்கு நோட்டீஸ் கொடுங்க. இந்த மாதிரி வந்து இத்தனான கான்ஸ்டியூன்சில இந்த பூத்துக்குள்ள இந்த பாயிண்ட்ல நீங்க பேசும்போது இப்படி பேசியிருக்கீங்க, இதுக்கு என்ன விளக்கம் அதை கேளுங்க. அதை விட்டுட்டு மொட்டை கடிதாசி போடுற மாதிரி கட்சி தலைவருக்கு கடிதம் போடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் ஏதாவது பதில் சொல்லுதா அப்படின்னா பதிலே கிடையாது. இதை பற்றி நம்ம டெல்லி ஹைகோர்ட்ல போய் ஒரு கேஸ், டெல்லி ஹைகோர்ட்ல வந்து மோடிக்கு எதிரான கேஸ், ரிஜிஸ்ட்ரார் தெரியாம அந்த கேஸை எடுத்துட்டாரு போல, எப்படி எடுத்தாருன்னு தெரியல, அன்னைக்கே லீவ் போட்டு ஓடிட்டார் அது விசாரிக்க வேண்டிய ஜட்ஜு. அதற்கு பிறகு மண்டே வர்றாரு, மண்டே வந்து இதெல்லாம் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வழக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறாரு. அதற்கு பிறகு அந்த வழக்கு எங்கேயுமே போட முடியல, தேர்தல் ஆணையம் பார்த்து முடிவு பண்ணும்னு சுப்ரீம் கோர்ட்டு கை கழுவிடுது, டெல்லி ஹைகோர்ட்டு கை கழுவிடுது. போலீஸ் ஸ்டேஷன்ல போனோம்னா மோடிக்கு எதிராக எப்படி கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கம் போலீஸ்ல இருந்து மும்பையில் இருக்க போலீஸ் வரைக்கும் எல்லா பேரும் பயத்தில் இருக்கிறாங்க. அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு பார்த்தா, இதுதான் மோடியினுடைய அதிகாரம் செயல்படுகின்ற இடம். மோடி இந்த பவரை கையில வச்சுக்கிட்டு தான், அதாவது தான் பிரதமர் அப்படின்ற அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப காபந்து பிரதமராக இருக்கும்போதே இவ்வளவு பேசுறாருன்னா, இனி அடுத்து இவர் ஃபுல் பவருக்கு வந்தா என்ன பேசுவாருன்றதை எடுத்து பாருங்க. குஜராத்ல வந்து பெரிய கொடூரமான படுகொலைகள் நடந்தது. அந்த படுகொலைகள் நடந்த போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிலீஃப் கேம்ப்ஸ் போடுறாங்க. இஸ்லாமியர்களுக்கும் பாதிக்கப்பட்ட மற்ற மக்களுக்கும் சேர்த்து ரிலீஃப் கேம்ப்ஸ் போடுறாங்க. அந்த ரிலீஃப் கேம்ப் வந்து பிப்ரவரி மாசம் போடுறாங்க. ரிலீஃப் கேம்ப் அப்படின்றது எவ்வளவு காலம் தேவை அப்படின்னா, புறச்சூழல் அவர்கள் வாழ்வதற்கு ஏதுமானதாக மாறும் வரைக்கும் அந்த ரிலீஃப் கேம்ப்ன்றது தேவை. இப்ப இலங்கை மாதிரியான இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கூட சில இடங்கள்ல ரிலீஃப் கேம்ப்ஸ்ல மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு எப்படி வாழ்வாதாரத்தை உருவாக்கி தருவதுன்றதை தான் யோசிக்கணும். அப்ப அதற்கு செலவாகுமான்னு கேட்டா செலவு ஆகும். இன்னைக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களுக்கு தமிழ்நாடு அரசு செலவழித்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்? அவங்க நல்லா வாழணும்ன்றதுக்காக. இங்க எப்படி பிரஜைகள் இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் மக்கள், அவங்க உயிரோட இருக்கணும், அவங்க சாப்பிடணும், அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும். அப்ப ரிலீஃப் கேம்ப் போடும்போது மோடி என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு கேம்பை குறிப்பிட்டு, இது வந்து ஆயுதம் ஏந்திய பிள்ளை தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய முகாம், இதுக்கு நான் காசு கொடுக்கறதா அப்படின்னு அங்க பேசினார். அவ்வளவு படுகொலைகள் நடந்ததற்கு பிறகு இப்படியான ஒரு பேச்சை வந்து இவர் பேசுறாரு. இப்படி பேசுனதுனாலதான் மன்மோகன் சிங் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்லாமியர்களை இப்படிலாம் புறக்கணிச்சு பேசக்கூடாது, அவங்களுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிள்ளை சரியா படிக்கலன்னா, டேய் ஏன்டா அவனை இது பண்றீங்க, அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை, நான் அந்த பிள்ளைக்கு நான் தேவையானதை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் முன்னால் அந்த பிள்ளையை தட்டி கொடுக்கறதுக்காக 4 வார்த்தை பேசுற மாதிரி தான் மன்மோகன் சிங் இந்த நாட்டின் பிரதமராக இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டின் வளங்களில் உரிமை இருக்கிறது, அவர்களை நாம் முதல் உரிமையாளர்களாக கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது அந்த கன்சர்ன்ல இருந்து வர்றது. எந்த இஸ்லாமியர்களை பார்த்து நீங்க ஆயுதம் தாங்கிய பிள்ளைகளை பெற்றெடுக்கும் முகாம்னு சொன்னீங்களோ அவர்களை தோளில் தட்டி கொடுப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தையை இன்னைக்கு இவர் பிடிச்சிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதனாலதான் அந்த வார்த்தைகளை எடுத்துட்டு வர்றாரு. அன்னைக்கு இவரால் பதில் சொல்ல முடியல, ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்து பிரதமருக்கு பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு நான் 10 வருஷம் ஒரு டிக்டேட்டரா என்ன நானே ரைஸ் பண்ணிக்கிட்டேன், இன்னைக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங்கின் அந்த பேச்சை இப்போது எடுத்து வந்து இவர் பதில் சொல்ல தொடங்கி இருக்கிறார். இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் இவர் மீது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி நடவடிக்கை எடுத்தால் குறைந்தபட்சம் 7 வருடங்கள் இவரை சிறையில் அடைக்க முடியும். ஆனா அந்த கேஸை நடத்துறதுக்கு எந்த கோர்ட்டும் தயாரா இல்லை, தேர்தல் ஆணையர் யாருமே இதுக்கான ஒரு நோட் எழுதுறதுக்கு தயாராக இல்லை. அப்படிங்கும் போதுதான் நாம பெரிய ஆபத்தில் தள்ளப்படுகிறோம். ஜெனரலா பேசிட்டு இருக்கும்போது தமிழக பாஜக மாநில தலைவர் நேற்றுக்கு ஒரு பிரஸ் மீட்டை நடத்தியிருக்காரு. அவங்க பாஜக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பிறகு வெற்றியை கொண்டாட தயாராக இருங்க, ஜூன் 4ற்கு பிறகு காங்கிரஸ் கோட்டை அப்படின்னு சொல்லிக்க ஒன்றுமே இருக்காது, பல்வேறு விஷயங்களை இதில் பேசியிருக்காரு. அதையும் தாண்டி ஜெயலலிதா இந்துத்துவா தலைவருங்கிற ஒரு சர்ச்சையை முன்னரே தூக்கி போட்டிருந்தாரு, அதற்கான ஆதாரங்களையும் பட்டியலிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து ஏன் ஜெயலலிதா அம்மாவுடைய பெயரை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பேசிகிட்டே இருக்கார்? அதிமுக பேசுதோ இல்லையோ, அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு, அதற்கான காரணம் என்ன? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கிரெடிபிளான ஃபேஸ் இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு கிரெடிபிள் ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீதி கட்சியாக இருந்தபோது அந்த தலைவர்களுடைய முகமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அது திராவிடர் கழகமாக மாறும் பொழுது பெரியாராக இருக்கட்டும், திமுக ஒன்று உருவாக்கப்பட்ட போது அண்ணா கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களாக இருக்கட்டும், அதிமுக உருவான போது எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
இவங்க கட்சியில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிரெடிபிளான ஃபேஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபேஸை இவங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியுதா? முடியல. எல் கணேசனை கொடுக்க முடியல, பொன் ராதாகிருஷ்ணனை வைக்க முடியல, வானதி சீனிவாசனை வைக்க முடியல, தமிழிசை சவுந்தரராஜனை வைக்க முடியல, எல்முருகனை வைக்க முடியல. அண்ணாமலையும் வச்சு உருட்டி பார்த்தாச்சு. அண்ணாமலைக்கும் எந்த ரிசல்ட்டும் வராது போல அப்படின்னு தெரிஞ்சுதான் அண்ணாமலையை மேடையில் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா ஆட்சியை கொடுக்கிறேன், எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்கிறேன்னு மோடி இங்கே வந்து பேசிட்டு போகிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. இங்கே லோக்கலில் லீடர்ஸே இல்லாத போது ஏற்கனவே உண்மையிலேயே ஏடிஎம்கேவுக்குள் ஒரு மென் இந்துத்துவ போக்கு இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அதற்காக அவர்கள் முழுமையாக இந்துத்துவ கட்சியாகி விட்டார்கள் அப்படின்னு ஓரம் தெல்ல முடியாது. ஜெயலலிதாவுக்குள் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பார்வை இருந்ததா அப்படின்னா இருந்தது. ஆனால் அந்த பார்வையை அவர் சரி செய்து கொள்வதற்கு தயாராக இருந்தார். அதை பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னும் போது, அல்லது குறைந்தபட்சம் வாக்கரசியலா யோசிச்சா கூட இதை பண்ணோம்னா ஓட்டு விழுகாதுப்பா, இதை செய்யக்கூடாதுப்பான்னு ஒருத்தர் நல்ல அறிவுரையை சொல்றாங்கன்னா ஓகே இதை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு வாக்குக்காக தானே நம்ம தலைவர்கள் இருக்கிறாங்க. அதுதானே ஜனநாயகத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். அப்ப அதை மதிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதை மதித்து தான் கொண்டு வந்த அந்த மதமாற்ற தடை சட்டத்தை அவர் திரும்ப பெறுகிறார். ஆடு கோழி மாடு பலியிட தடை சட்டத்தை திரும்ப பெறுகிறார். இன்னும் பல்வேறு விஷயங்கள். பிஜேபியோட கூட்டணி வைக்கவே மாட்டேன் என்று உறவை முறித்துக் கொள்ளுகிறார். கடந்த காலத்தில் RSS இங்கு வளர்வதற்கும் கூட்டம் போடுவதற்கும் அவர் உறுதுணையாக இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அவர் என்னவாக தன்னை மாற்றிக்கொண்டார், அந்த பிஜேபி எப்படி எதிர்கொள்ள துணிந்தார். RSS இங்கு கொண்டு வருகின்ற வேலை திட்டத்தில் முக்கியமான பகுதி பிஜேபி இங்கு வளர்த்தெடுப்பது. பிஜேபி இங்கு வளர்த்தெடுப்பதற்கு ஜெயலலிதா ஒரு முக்கியமான எதிர்முகாமை உருவாக்கி இருந்தார். மோடியா லேடியா அப்படின்ற கேள்வி அவர் முன்வைத்திருந்தார். ஏன் இதெல்லாம் முன்வைக்க முடியுது அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கட்சி என்கின்ற அமைப்பு பலம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த பெயர் கொடுக்கக்கூடிய வலிமை ஜெயலலிதாவை இங்கு உறுதியான ஒரு தலைமையாக நிலைநிறுத்தியது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இல்லாமல் ஜெயலலிதா முன்னேற்ற கழகம் என்று ஒரு தனி கட்சியை தொடங்கி ஜெயலலிதா தனியாக நின்றிருந்தால் தோற்று போயிருப்பார் நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த அமைப்பின் பலம் அப்படி. எம்ஜிஆருக்கு இருந்த அந்த தனிநபர் செல்வாக்கு அப்படின்றதும் கூட எப்படி உருவாகிறது அப்படின்னா எம்ஜிஆரின் ஆரம்ப கால அவர் கதாநாயகனாக நடிக்க தொடங்கிய காலகட்டத்தில் இருந்தே அவர் கட்சிக்காரராகத்தான் தன்னை முன்னிறுத்தி கொண்டார். ரெண்டுலையும் அட் அ டயத்தில் அவருடைய பிரசன்ஸ் இருந்தது. ஒன்றோடு ஒன்று அவர் பின்னால் முன்னால் இணைத்துக் கொள்ளவில்லை. ரெண்டுமே ஆன் பாரா அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார்ன்றதுனால அவர் நடிகராக வளர வளர கட்சி அமைப்பாக வளர்கிறது. கட்சி அமைப்பாக வளர வளர அவர் நடிகராக இன்னொரு உயரத்தையும் அடைய முடிகிறது. அப்ப ரெண்டு வயசு வருஷாவா இருந்தது. ஜெயலலிதாவுக்கு அப்படி கிடையாது. ஜெயலலிதா தன்னுடைய நடிப்பு வாழ்க்கையை முழுமையாக மூட்டை கட்டி வைத்து விட்டு தான் அதற்கு பிறகு அரசியலுக்கு வருகிறார். ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாது. ஜெயலலிதாவை நான் நடிகையாக ரசித்தேன் அதனால் வாக்களித்தேன் எந்த சாமானியன்னு சொல்ல மாட்டான். எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா ஜெயலலிதா எம்ஜிஆரின் வாரிசு, எம்ஜிஆருக்கு பிறகு இந்த கட்சியை வழிநடத்துவார் அதனால நான் ஜெயலலிதா ஆதரிக்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர, ரெட்டை அவர் வைத்திருக்கிறார் அதனால் ஆதரிக்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர, அவர் ஒரு சினிமா நடிகை அதனால் வாக்களிக்கிறேன் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால உறுதியாக சொல்றது ஜெயலலிதா தனியார் இருந்தா ஜெயிச்சிருக்க முடியாது. அப்ப அவருக்கு பின்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு திராவிட சித்தாந்த அடிப்படையிலான மக்கள் கூட்டம் இருக்கிறது. இந்த மக்கள் தானே வெடிவிடிச்சு கொண்டாடுறாங்க. அன்னைக்கு பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னு அவர் அறிவிக்கிறார். அறிவிச்ச உடனே பாருங்க அதிமுக எல்லா மாவட்ட தலைவகத்திலையும் நானே போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டேன். அவங்கள்ட்ட எனக்கு லட்டு கொடுத்தாங்க. அவ்வளவு ஊர்லயும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி அவ்வளவு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, வெடி வெடிச்சு கொண்டாடுறாங்க. அப்ப அந்த சந்தோஷம் ஏன் வருது? இந்த கொடூரமானவர்களின் பிடியில் நாம் சிக்கிவிடக்கூடாது, இந்த கட்சியை அழிச்சிடக்கூடாது. செல்லூர் ராஜு நல்ல பழுத்த ஆன்மீகவாதி தான். நெத்தியில அவர் குங்கும பொட்டு வைக்காம காலையில வாக்கிங் கூட அவர் வரமாட்டார். அப்படிதான். நான் ஒரு உதாரணத்துக்கு செல்லூர் ராஜுவை சொல்றேன். ஆனா பெரியார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியாரை எப்படி விட்டு கொடுக்கிறது? ரஜினிக்கு எதிராகவே பேசுவார். பெரியாரை ரஜினி சீண்டினால் ரஜினிக்கு எதிராக பேசுவாரே தவிர பெரியாரை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். அது கூட்டணியில் இருந்த காலகட்டத்திலேயே சசிகலாவை பற்றி கேள்வி கேட்டா சசிகலா எதிர்முகாம் தான், ஆனா இன்னைக்கு நான் சின்னம்மான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு செல்லூர் ராஜு சொல்லுவார். இன்னைக்கும் செல்லூர் ராஜு ட்விட்டர்ல என்ன பண்றாரு, ராகுல் காந்தியினுடைய ட்வீட்டை போட்டு இளம் தலைவர்னு பகிர்றாரு. அதை பத்தி அவர்கிட்ட கேட்கிறாரு ஒருத்தர் கால் பண்ணி, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பிஜேபி காரனா இருந்தா என்ன சொல்லியிருப்பான்னா அது என்னோட அட்மின் போட்டாங்க, பையன் பண்ணிட்டான், தெரியாம பண்ணிட்டான். ஆமா நான் தான் போட்டேன், என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுறாங்க. இந்த ஒரு இயல்பான தன்மை இருக்கு இல்லையா, இதுதான் அதிமுகவை தவிர யாரோ ஒருத்தர் கரசேவைக்கு ஆள் அனுப்பி விட்டார் என்பதற்காக அந்த கட்சி எல்லாரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இந்துத்துவவாதிகள் கிடையாது அப்படின்ற அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிடாம அண்ணாமலை செயல்படுகிறார். எப்படியாவது ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவராக ப்ரொஜெக்ட் பண்றதன் மூலமா அதிமுகவை ஒரு இந்துத்துவ கட்சியாக தொண்டர்களை நம்ப வைத்து
ஓட்ட பிடுங்கிறது அப்படின்ற அந்த அஜெண்டாவை அவங்க செயல்படுத்த பார்க்குறாங்க. பட் இட் வில் நாட் பெனிஃபிட் தம் அப்படின்றது ரிசல்ட்ல தெரிய வரும். ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மார்ஜின் கம்மியா இருக்குமா, உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை. இல்ல ஷார்ட்டா தென் மாநிலங்கள்ல இந்த முறை அமோக வெற்றி கிடைக்கும், வெற்றியை கொண்டாட தயாரா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஷார்ட்டா அவங்களுடைய 120 தொகுதி 120 தொகுதியில முதல் 2 கட்டம் நடந்தது வந்து 190 தொகுதி மொத்தமா முதல் 2 கட்டத்துல. அதுல அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா 190ல நாங்க 100 ஜெயிச்சிட்டோம்னு. இப்போ அவர் என்ன சொல்ல வராரு, 90 தோத்துட்டேன்னு சொல்ல வராரா? இப்போ 120 தொகுதியில கடந்த முறை 52 தொகுதிகள் எடுத்திருக்காங்க, இந்த முறை வாய்ப்பு இருக்காது. இல்ல, இந்த முறை நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு கேரளாவில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மொத்தமாக சேர்த்து 10லிருந்து 15 தொகுதிகள் வந்தால் பெரிய பலமே தவிர அண்ணாமலை கோயம்புத்தூர் 3வது இடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் நினைப்பது போல 2வது இடத்திற்கோ முதலிடத்திற்கோ வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. பேசிக்கா ஒரே ஒரு அரித்மெட்டிக் தான். 2 பேர் போட்டிட்டா மார்ஜின் பெருசா இருக்கும், 4 பேர் போட்டிட்டா மார்ஜின் சிறுசா தான் இருக்கும். இதை சொல்றதுக்கு வந்து ஒரு பெரிய கட்சி தலைவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமா கணக்கு வழக்கு போட தெரிஞ்ச யாரா இருந்தாலும் சொல்லிடலாம். இப்போ மார்ஜின் கம்மியா இருக்க போது பாருங்க அப்படின்னா, ஏய் அது ஓப்பனிங்லேயே தெரியும்பா, புதுசா என்ன சொல்ல வர்ற அப்படின்றத அண்ணாமலைக்கு. இவர் தான் A1 அக்யூஸ்டுன்னாரு, அக்யூஸ்டை பற்றிலாம் பேச மாட்டேன்னாரு. இன்னைக்கு ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்னு பேசுறாரு. அப்ப இந்துத்துவ தலைவராக இருந்தால் அக்யூஸ்டாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற அவர்களுடைய தெளிவான நிலைப்பாட்டை உணர்த்தியதற்கு நன்றி அண்ணாமலை அவர்களே. நன்றி நன்றி. விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.